ரஷ்யாவினுடைய ஃப்ளையிங் செர்னோபில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு ஆதிக்கத்தையும் முடக்கும் வழியாக ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சு அந்த ஆயுதத்தை நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் சொல்ல, அந்த ஆயுதத்தை நீங்கள் ஏன் கண்டுபிடிச்சிங்க, அதை ஏன் டெஸ்ட் பண்ணீங்க, இப்போ யுத்தத்தை நிப்பாட்ட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் கேட்க, அப்படிப்பட்ட ஆயுதம் உலக நாடுகளிடையே அணு ஆயுதம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட், அது இருந்தால் ஒரு உலக நாடு இன்னொரு நாட்டை அடிப்பதற்கு யோசிப்பார்கள் அப்படின்னு சொன்ன அந்த தியரி எல்லாத்தையுமே பிரேக் பண்ணுற மாதிரி தான் புதுசாக இன்னொரு ஆயுதத்தை தயாரிச்சிருக்காங்க ரஷ்யாவினுடைய இந்த ஆயுதம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு வேளை சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாடும் இதே மாதிரியான ஒரு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த ஆயுதத்தை பற்றியான முழு விவரமும் தமிழ் பட்சத்தில் பகிர்ந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அதை பேஸ்டாக நிறைய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற தளங்களில் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் விலை விற்கக்கூடிய இந்த க்யூட்டான கிட்ஸுக்கான கேமரா, நாட் ஓன்லி கேமரா, இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது இப்போ கிட்ஸ் பெஸ்ட்டில் 1299க்கு வாங்கலாம். ஒரு 50 பீஸ் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது. பியூர்வெஸ்னிக் அப்படிங்கிற இந்த ஆயுதத்தை பற்றி தான் எல்லாருமே இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் கூட இந்த பியூர்வெஸ்னிக் அப்படிங்கிற இந்த ஆயுதத்தை பற்றியான ஒரு பெரிய டேட்டா டிஸ்கஷனே நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 கிலோமீட்டர் 15 மணி நேரம் பறந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதும், அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய அணுசக்தியால் இயங்கக்கூடிய க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு சொல்லும்போதும் இந்த ஆயுதத்தினுடைய சிறப்பம்சம் கூடிக்கிட்டே போகுது. எப்பா, அணு சக்தியால் இயங்கக்கூடிய க்ரூயிஸ் மிசைலா? 14,000 கிலோமீட்டருங்கிறது சும்மா சாதாதானா? 20,000 25,000 கிலோமீட்டர் கூட பறக்குமா? அப்போ ரஷ்யாவினுடைய எந்த மூலையில் வச்சு வேணாலும் இந்த ஏவுகணையை ஏவி விடலாமா? இது ஒரு க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு சொன்னால், இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ரேடாரில் பிடிக்கவே முடியாதா, இதை அழிக்கவே முடியாதா அப்படிங்கிற பல கேள்விகள் உருவாகி இருக்கு. எங்களுடைய டோட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தது இந்த பியூர்வெஸ்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயுதம் தான் என்பதை புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இன்விசிபிள் மிசைல் அப்படிங்கிறத நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம்னு சொன்ன ரஷ்யா இப்போ அதை அன்வீல் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் பெரிய அளவுக்கான ஒரு பதட்டத்தை புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ ரஷ்யாவினுடைய இந்த ஆயுதம் என்ன செய்ய போகிறது அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு விஷயத்தை அடித்து நொறுக்கிருச்சு. அணு ஆயுதம் தான் பெரிய ஆயுதம், அதை தவிர வேறு எந்த ஆயுதமே அழிவு ஆயுதம் கிடையாது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் அணு ஆயுதம்லாம் ஒன்றுமே கிடையாது, இதாக இருக்கு பாரு, இதுதான் ஃப்ளையிங் செர்னோபில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆயுதம் புது ஒரு இடத்தை பிடித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதே மாதிரியே இப்போ வடகொரியாவும் அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய உதவியுடன் வடகொரியாவும் அவங்களுடைய ஆயுதம் சார்ந்து இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் இப்போ கடைசியாக ஒரு முக்கியமான ஒரு டெமோ மீட்டிங்லாம் நடந்துட்டுருக்கு. அதுவும் குறிப்பாக அங்கே ஆயுதம் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள், இதற்கான பெரிய ஒரு ஷோவே நடந்துட்டுருக்கு. அதில் ஏகப்பட்ட மிசைல்ஸ்னுடைய புது வரவுகள், அவங்க என்ன தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புது ப்ரோட்டோடைப்ஸ் எல்லாத்தையுமே தென்கொரியா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அது என்ன தென்கொரியா, நாங்கள் வச்சுருக்கோம்டா இதை விட பெரிய ஆயுதங்கள், இதை விட ரொம்ப கடினமான மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி வடகொரியாவும் அவங்களுடைய ஒட்டுமொத்தமான உற்பத்தி, அடுத்த லெவல் ஆஃப் ப்ரோட்டோடைப் இதெல்லாமே அறிமுகம் செய்து வருகிறார்கள். ஸோ தென்கொரியா வடகொரியா ஆயுத உற்பத்தி, ஆயுதத்தினுடைய புதிய டிசைன்ஸ் இதெல்லாம் உலக நாடுகளுக்கு காண்பித்து வரும் இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா அமெரிக்காவினுடைய ஒரு போர் விமானமும் அமெரிக்காவினுடைய ஒரு போர் ஹெலிகாப்டரும் தென்சீன கடலில் திடீர்னு விபத்துக்குள்ளாகுது. அப்படி விபத்துக்குள்ளாகுவது ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு கடைசியாக ஒரு பதில் கிடச்சிருக்கு. ஒருவேளை அவங்களுடைய சிக்னலை ஜாம் பண்ணியிருக்கலாம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிங்கிறத சீனா செய்திருக்கலாம். அப்போ ஆசிய நாட்டுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். ஆசிய நாட்டினுடைய பயணம் ரொம்பவே முக்கியமான பயணமாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்ப் அவர்களுடைய முடிவுக்கும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல முடிவுக்கும் இந்த ஒரு டிஸ்கஷன், ஆசிய நாடுகளிடையே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கஷனை அமெரிக்கா செவ்வனே செய்தாக வேண்டும். ஸோ இதில் தென்சீன கடலில் சீனாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்காவும் எடுத்து இருப்பதால் தென்சீன கடலில் பறந்த அமெரிக்காவினுடைய விமானமும் ஹெலிகாப்டரும் விபத்துக்குள் ஆகியிருப்பது பெரிய ஒரு டவுட்டை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்ததாக எஸ்தோனியாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு தான்.
எஸ்தோனியா என்ன சொல்லியிருக்காங்க, ரஷ்யாவினுடைய எந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் எங்கள் நாட்டுக்கு மேலே பறந்தாலும் அதை அழித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி தானப்பா பெலரஸ் லித்தோனியா 2 நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய பிரச்சனை உருவானது. அதில் லித்தோனியா அரசாங்கம் சொல்லிட்டாங்க, இல்லை பெலரஸ் கூட இருக்கக்கூடிய பார்டரை நாங்கள் இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எஸ்தோனியா ரஷ்யாவினுடைய ஏர்கிராஃப்டை நாங்கள் சுட்டு வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. பால்டிக் நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக ரொம்ப நாட்களாக ரஷ்யாவுக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதை வெளிப்படையாகவே ஒவ்வொரு நியூஸ்லையும் சொல்லவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். சவுத் கொரியாவினுடைய LIG Next One அப்படிங்கிற அந்த ஈவெண்ட் வழியாகத்தான் க்ரூயிஸ் மிசைல்ஸ் ADAX 2025 அப்படிங்கிற அந்த ஈவெண்ட்ஸில் இந்த க்ரூயிஸ் மிசைல்ஸ்க்கான அடுத்த லைனப் என்பதை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக கமிகாஸ் ட்ரோன்ஸ். இந்த கமிகாஸ் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜெட் பவர்டு KAB ஸ்ட்ரைக் கமிகாஸ் ட்ரோன்ஸ், இதை இப்போது ரஷ்யா பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜெட் பவர்டு என்ஜின் அப்படிங்கிறது இந்த ட்ரோன்ஸ்குள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி ட்ரோனை பிடிக்க முடியாது, ட்ரோன்ட்டு யாராலையும் எஸ்கேப் ஆக முடியாது. அதில் ஜெட் பவர்டு என்ஜினை வச்சு அது ஒரு சூசைட் ட்ரோனாக உருவாக்கி அதன் வழியாக தீவிர அட்டாக்கை இப்போ ரஷ்யா நடத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் ரஷ்யாவுக்கு எதிராக, குறிப்பாக புட்டின் அவர்களுக்கு எதிராக ஒரு தற்கொலைப்படை தாக்குதலோ இல்லாட்டி அவரை கொல்வதற்கான முயற்சிகளோ நடந்ததாக செய்திகள் வெளியானது. அதே மாதிரி ரஷ்யாவில் சீக்கிரமாகவே ஒரு புரட்சி அப்படிங்கிறது வெடிக்கும். அந்த புரட்சியில் புட்டின் அவர்கள் அவருடைய பதவியை இழக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் மேற்குலக நாடுகளால் பரப்பப்பட்டு வருகிறதே தவிர அதற்கு ரஷ்யா இதுவரையிலும் எந்த எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அது ஒரு கோசிப் மட்டும்தானே தவிர உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு. ஆனால் அதே நேரத்தில் வெனிசுலாவில் மாதுரோ அவர்கள் உடனடியாக சீனாவுக்கோ இல்லாட்டி ரஷ்யாவுக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய செனட்டர் சொன்னது ஒரு வைரல் செய்தி தான். வெனிசுலாவுக்கு எதிராக இப்போது அமெரிக்கா அவங்களுடைய போர் கப்பல்களை நிறுத்தி இருக்கிறது. மாதுரோ அவர்கள் சீக்கிரமாக அரெஸ்ட் செய்யப்படுவார். இன்டர்னலாக எக்ஸ்டர்னலாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது வெனிசுலாவை சுற்றி நடந்துகிட்ருக்கு. அந்த மாற்றத்தின் கடைசி மூமெண்ட் அப்படிங்கிறது மாதுரோ அவர்கள் ரஷ்யாவுக்கோ சீனாவுக்கோ போய் அடைக்கலம் புகுவது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ மாதுரோ அவர்களுக்கு எதிராக அமெரிக்காவினுடைய பக்காவான ஸ்கெட்ச் நமக்கு நல்லாவே தெரிந்தாலும் அதை எதிர்ப்பதற்கான நாடுகள் இன்னும் சரியாக எதிர்க்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக அமெரிக்காவினுடைய என்ஓய் ஸ்டீவ் விட்கோஃப் அவர்களை உக்ரைனுக்கு அழைத்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். காரணம் இருக்கு, ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைன் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு. ரஷ்யாவினுடைய அடுத்தடுத்தான செய்கை வழியாக இன்னைக்கு கூட உக்ரைனில் முக்கியமான ஒரு காஃபி ஃபேக்டரி எல்லாமே தரைமட்டமாக்கப்பட்டது என்கிற ஒரு செய்தியும் வெளியானது. இதற்கு நடுவில் வாழ தகுதியற்ற ஒரு இடமாக உக்ரைன் மாறி வருகிறது. உடனடியாக விட்கோஃப் மாதிரியான தலைவர்கள் உக்ரைனுக்குள்ளே விசிட் பண்ணி ரஷ்யா செய்திருக்கக்கூடிய அராஜகத்தை எதிர்த்து நீங்கள் பெரிய அளவில் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். அதே ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கார், புட்டின் தோற்றுவிட்டார், ரஷ்யா தோற்றுவிட்டது, டோன்பாஸ் ரீஜனை நாங்கள் பிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஒரு டெட்லைனை வச்சாங்க. அந்த டெட்லைனுக்கு முன்னாடி இன்னும் டோன்பாஸை ரஷ்யாவால் பிடிக்க முடியலை. சொல்லப்போனால் டெட்லைன் முடிந்தாலும் ரஷ்யாவால் டோன்பாஸ் ரீஜனை பிடிக்க முடியாது. பாருங்கள், புட்டின் அவர்கள் தோற்று நிற்கிறார். ஆனால் உலக நாடுகளிடையே புட்டின் அவர்கள் தான் பெரிய தலைவர், அவர் வின் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிற பரப்புரை செய்யப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த டோன்பாஸ் ரீஜனில் இப்போது நடந்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் இல்லாட்டி ரஷ்யாவால் அதிகமாக டோன்பாஸ் ரீஜனை அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாத இந்த நிலைமையை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஜெலன்ஸ்கி அவர்களுடைய இந்த கேம்பெயின் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததாக உக்ரைனுடைய லார்ஜஸ்ட் ட்ரிப் காஃபி ப்ரொடியூசர் மேலே ரஷ்யா நடத்தின தாக்குதல் ரொம்ப லைவான வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. ஏகப்பட்ட நபர்கள் அவங்களுடைய வேலை இழந்திருக்கிறார்கள். அந்த ஒஃபிஷியலாக அந்த காஃபி நிறுவனம் சொல்லிட்டாங்க, ஆமாம் இன்டர்னலாக எங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது, ரஷ்யாவினுடைய தாக்குதலில் எங்களுடைய ஒட்டுமொத்தமான ஃபேக்டரியும் அழிந்து விட்டதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அமெரிக்காவினுடைய இரட்டை வேடம் தான். நான் நினச்சா 24 மணி நேரத்திலேயே ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டியிருப்பேன், 8வது யுத்தமாக தாய்லாந்து கம்போடியா யுத்தத்தை நிப்பாட்டினேன், அது கூடவே ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலினுடைய யுத்தத்தை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்கிற ட்ரம்ப் அவர்களுக்கு அடுத்தடுத்த சிக்கல் அப்படிங்கிறது உருவாகுது. ஏன்னா கண்டிப்பாக 48 மணி நேரம் ஹமாஸுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் ட்ரம்ப் அவர்கள். அதுக்கு முன்னாடி ஹாஸ்டேஜஸ்னுடைய உடல் எல்லாத்தையுமே நீங்கள் இஸ்ரேலுக்கே கொடுத்துட வேண்டும் அப்படிங்கிறது தான். இதற்கான உதவியை ரெட் கிராஸ் சேர்ந்து செய்தார்கள். பட் அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டதே தவிர இன்னும் அதுக்கான அவுட்புட் வரல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ 48 மணி நேரத்துக்கு பிறகு ட்ரம்ப் அவர்களுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரும் கேள்விதான்.
ஸோ அமெரிக்காவுக்கு எதிராக இப்போது புட்டின் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆயுதம் தான் உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருது அப்படிங்கிறதுலாம் வியூகம் வழியாக பார்த்துடலாம். ஒரு க்யூட்டான நம்ம வீட்டு குழந்தைகள் நம்ம மொபைல் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குன்னு டெடிகேட்டடாக உருவாக்கப்பட்ட ஈவன் அதற்கான ஒரு பவுச்சும் கொடுத்துருவாங்க. அந்த கேமராவை ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு பவுச். அந்த பவுச்சுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் சேஃப்டியாக. இது இல்லாமல் இதுக்குள்ளே மெமரி கார்டு போட்டுக்கலாம். அவங்களுக்கு தேவையான வீடியோஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ரைம்ஸாக இருக்கட்டும், அதை நீங்கள் MP3 வடிவிலையோ MP4 வடிவிலையோ போட்டிங்கன்னா இதிலேயே பார்த்துக்கலாம். மொபைல் மாதிரி இதில் தவறான விஷயங்கள் எதுவும் வராது. அவங்களுக்கான புகைப்படம் செல்ஃபியாக இருக்கட்டும், இல்லாட்டி நார்மல் இமேஜஸாக இருக்கட்டும், அதை எடுக்க முடியும் VGA கேமரா வச்சு. இல்லை நீங்கள் வீடியோவாக எடுக்கணும்னா வீடியோவாகவும் எடுத்துக்கலாம். வீடியோக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்டாப் வாட்ச் இருக்குது, கவுண்டர் இருக்குது. அது இல்லாமல் கேம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, பசில்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது இல்லாமல் கேலரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லைவாக ஃபில்டர் போட்டுக்கலாம். ஃபில்டர் மட்டும் இல்லாமல் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறதும் இதை செட் பண்ணிக்கலாம். இப்படின்னு சொல்கிறேன், ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் உள்ளடக்கிய ரொம்ப சூப்பர்பான ஒரு கிஃப்ட் தான் இந்த கிட்ஸுக்கான கேமரா. இது வேணுங்கிறவங்க கீழே லிங்க் இருக்குது, 1299க்கு ஒரு 50 பீசஸ் மட்டும் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. கம்பேர் பண்ணி பாருங்கள். பிற வெப்சைட் கூட இதே ஐட்டம் தான் எல்லா வெப்சைட்லையும் இருக்க போகுது. கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிட்ஸ் பெஸ்டியில் வந்து வாங்கிக்கோங்க. கிட்ஸ் பெஸ்டி, எ ஃப்ரெண்ட் இன் எவ்ரி டாய். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.